ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சடனாக மார்க்கெட் வந்து திரும்புது, கீழே வருது. ஒரு பெரிய டம்ப்பு, சரிங்களா? லாஸ்ட் 2 டேஸாக. ஸோ இதை பற்றி இந்த வீடியோ நம்ம பேசுவோம். வீடியோக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம போகிற வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கிங்க. நிறையா பேர் வந்து டெலிகிராம் போட்டுட்ருக்கேன். வாங்க நம்ம டாபிக் தான். ஃபஸ்ட்டு பீரிஸை பார்த்துலாம். பீரிஸ் வந்து வீக்லியில் வச்சுருக்கேன். ஸோ வீக்லியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஒரு ஒரு வீக்லி கேண்டில் வந்து பிரேக் டவுன் பண்ணுது, சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு அப் ட்ரெண்டு. இந்த அப் ட்ரெண்டை வந்து வீக்லி பிரேக் டவுன் பண்ணுது. ஸோ நான் நிறைய டைம் சொல்லியிருந்தேன், ஆல்ட் எல்லாமே புல்லிஷாக தான் இருக்குது. ஆனால் எத்திரியம் தான் இங்கே பிடிசி வந்து பேரிஷாக இருக்குது. ஸோ இந்த பிடிசி பேரிஷாக இருக்கிறனால தான் மார்க்கெட் வந்து ரிட்டர்ன் வர மாட்டேங்குது. ரிட்டர்ன் வந்து மேலே புல்லிஷ் மூவ் வந்து நமக்கு கொடுக்க மாட்டேங்குது, சரிங்களா? ஸோ அதனால் இது என்ன ஆகுதுன்னா, அந்த பிடிசி வந்து பேரிஷாக இருக்கிறனால எத்திரியமும் சரி, நிறைய ஆல்ட்டும் சரி, இன்னும் வந்து அவன் லாங் லிக்விடேஷன் எடுத்துகிட்டே இருக்கான், சரிங்களா? ஸோ அதான் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பிடிசி கிட்டத்தட்ட 1,04,000 கிட்டத்தட்ட வருது. ஓகே, இப்போ வந்து இது பிடிசி வந்து ஒரு பேரிஷ் ஸ்ட்ரக்சர் தான். இந்த பேரிஷ் ஸ்ட்ரக்சரில் வந்து இப்போ வந்து பிரேக் டவுன் பண்ணுது. ஸோ மேக்ஸிமம் வந்து இது பிரேக் டவுன் பண்ணால் இதனுடைய டார்கெட் வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணும்பொழுது, இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது, தெரியுதுங்களா உங்களுக்கு? இங்கே பாருங்கள், ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குல்ல. ஸோ இது என்னென்னா, மார்க்கெட்டில் வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வர வாய்ப்பு இருக்குங்க பிடிசி. ட்ரெண்ட் லைன்னா பிகாஸ் கிட்டத்தட்ட வந்து ஒரு 92,000, ஓகேயா, 92,000 93,000 அந்த ரீஜன் வந்து பிடிசி வந்து வாய்ப்பு இருக்குது, இந்த ட்ரெண்ட் லைன், சரிங்களா? ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை வந்துட்டு அதுக்கப்புறம் பிடிசி திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைன் வந்துட்டு அதுக்கப்புறம் பிடிசி வந்து திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? ஸோ அது அப்புறம் பார்ப்போம். பட் இப்போதைக்கு வந்து பேரிஷாக இருக்கிறதுனால பிடிசி வந்து இங்கே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எத்திரியம். நான் எத்திரியம் வந்து லாஸ்ட் வீடியோ சொல்லியிருந்தேன், எத்திரியம் வந்து இந்த லோ வந்து வரதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். ஆனால் பிடிசி வந்து பேரிஷாக தான் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் எத்திரியம் வந்து நான் எக்ஸெப்ட் பண்ணல இப்படி வரும்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்கே வந்து ரீடெஸ்ட் எடுத்திருக்கான், ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு இங்கே இந்த அளவுக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ என்ன ஆகும்னா, இங்கே இந்த அளவுக்கு வந்தனால இங்கே வந்து லிக்விடேஷன் இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3,350 அந்த சப்போர்ட்டில் வந்து லிக்விடேஷன் இருக்கும். ஸோ இந்த சப்போர்ட்டில் லிக்விடேஷன் அவன் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் வந்து எப்படி வரலான்னா, ஒன்ஸ் இப்போ இந்த ஸ்பீடில் நேராக வந்துட்டு இந்த லிக்விடேஷன் எடுத்துகிட்டு இப்படி போகலாம், ஒன்ஸ் இப்படி போகலாம். இல்லைன்னா இங்கேருந்து ஒரு மேலே போயிட்டு அதுக்கப்புறம் ரிஜெக்ட் ஆகிட்டு இப்படி வந்துட்டும் இப்படி போகலாம். ஸோ எப்படி வேணாலும் போகலாம். ஆனால் இங்கே ப்ரைஸ் வந்திருக்கக்கூடாது, பட் வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துலேருந்து நமக்கு வந்து இந்த லிக்விடேஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் மறுபடியும் சொல்கிறேன், எத்திரியம் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி சார்ட்டில் புல்லிஷாக தான் இருக்குது. இது வந்து பேரிஷ் சார்ட்டே கிடையாது. என்னை பொறுத்த வரையும் இது பேரிஷ் சார்ட்டே கிடையாது, இது புல்லிஷ் சார்ட்டு தான். இப்போ கரண்ட் மார்க்கெட் என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னா, ஒரு பெரிய லாங் லிக்விடேஷன், ஒரு மேனிப்புலேஷன் அதுதான் எடுக்கிறதுக்கு இங்கே ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க பிக் வேல்ஸ், சரிங்களா? ஸோ அதான் நான் இங்கே பார்க்குறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங் லிக்விடேஷன் எடுக்கிறதுக்கு தான் வந்து மார்க்கெட்டு இந்த அளவுக்கு ஒரு பேனிக் கொடுக்கறது நான் இங்கே பார்க்குறேன், சரிங்களா? ஸோ இது வந்து நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். ஏன்னா ஒரு பிக் டைம் ஃப்ரேமில் வந்து எத்திரியம் வந்து ஒரு சூப்பர் புல்லிஷாக தான் இருக்குது இங்கே, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த 3,300, 3,200, 3,100, இந்த 3,000. ஸோ அட்லீஸ்ட் இந்த ரீஜனுக்கு வந்துட்டு ப்ரைஸ் வந்து பம்ப் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? இதுதான் வந்து எத்திரியமோட அனலைஸ். அதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே எல்டிசிலாம் பாருங்கள். நான் ஒன்று சொல்கிறேன், எல்டிசி சார்ட்லாம் வந்து இங்கே வந்து நமக்கு புல்லிஷாக இருக்குது, நீங்கள் என்ன பார்க்கலாம், இங்கே பாருங்கள். ஸோ இது வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த இடத்துல நான் ஒன் டேல வைக்கிறேன், ஒன் டேலே பாருங்கள், இது வந்து சப்போர்ட்டு. ஸோ இந்த சப்போர்ட்டில் பாருங்கள் எத்தனை டைம் வந்து ப்ரைஸு ரிஜெக்ட் ஆகிருக்கு, பார்த்தீங்களா? ஸோ என்னோடய கணிப்பு வந்து இந்த இடத்துல இங்கேருந்து கூட ப்ரைஸ் வந்து இது வந்து ஒரு புல்லிஷ், இது வந்து ஒரு புல்லிஷ், சரிங்களா? புல்லிஷ் ஸ்ட்ரக்சர் இது. நான் தான் சொன்னேன், ஆல்ட் எல்லாமே புல்லிஷ் ஸ்ட்ரக்சர். அவன் புல்லிஷ்லேயே தான் விளையாடுறான்,
ஓகேங்களா? அந்த புல்லிஷ் ஸ்ட்ரக்சர்ல தான் வந்து லாங் லிக்விடேஷன் எடுத்து ஏன்னா லாங் போட்டுன்னே இருக்கிறாங்க. அந்த லிக்விடேஷன் எடுத்துக்கினே இருக்கான். ஸோ இது வந்து பக்காவான ஒரு புல்லிஷ் ஸ்ட்ரக்சர் சரிங்களா? ஸோ இதுனா என்னன்னா இது எப்படி போயிருக்கணும்னா, இங்க இந்த ரிஜெக்ட் ஆயிருக்கு பார்த்தீங்களா? இந்த ரிஜெக்ட்லேருந்து இப்படியே போயிருக்கணும் மேல. அப்படி போகாம பிரைஸ் வந்து கீழ வந்துட்டான். ஸோ இது ஒரு மேனிபுலேஷன். அகைன் வந்து ஒன் ஆஃப் த மேனிபுலேஷன். மறுபடியும் வந்து பிரைஸ் மேல போக தான் பார்க்கும். இது வந்து புல்லிஷ் ஸ்ட்ரக்சர் அகைன் சொல்றேன். இது வந்து புல்லிஷ். ஆனா வந்து நமக்கு இங்க பேரிஷா இருக்கிறதுனால இதுவும் கொஞ்சம் வரலாம். சரிங்களா? இல்லன்னா நமக்கு வந்து இங்கேருந்து கூட லைட்டா அப்படி வந்துட்டு கூட பிரைஸ் வந்து போயிடலாம் மேல. சரிங்களா? ஸோ 1,00,000 உடைச்சிட்டு கூட பிரைஸ் மேல போலாம். அகைன் சொல்றேன். இது வந்து மோசமான பிளேஸு. இந்த இடத்துல நம்ம சர்வே பண்ணா மட்டும் தான் நெக்ஸ்ட் வந்து என்னுடைய இது மட்டும் சொல்றேன். சரிங்களா? ஸோ உங்களுடைய ஒப்பீனியன் நீங்க ஃபாலோ பண்ணீங்க. இது வந்து என்னுடைய ஒப்பீனியன் என்னன்னா, நான் எப்படி ஃபாலோ பண்ணுவேன்னா, இந்த இடத்துல யாரெல்லாம் நம்ம சர்வே பண்ணா மட்டும் தான் நெக்ஸ்ட் வந்து ஒரு பெரிய மூவ்மெண்ட் நம்ம எடுக்க முடியும். ஓகேங்களா? எத்திரியம்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல புல்லிஷ்ல தான் இருக்கு நமக்கு. ஓகேங்களா? அது மட்டும் பிடிசி மட்டும் தாங்க இங்க பேரிஷா இருக்கு. மற்றபடி எல்லாமே புல்லிஷாக தான் இருக்கு. ஏன்னா இங்கே பிடிசி வந்து ஒரு மேக்ஸிமம் 92, 93 வரையும் போகலாம் பிடிசி. ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் அந்த ரீஜன் வரையும் போகலாம். எத்திரியம் வந்து ஒரு 3200, 3100, அட்லீஸ்ட் 3000, ரொம்ப ஈஸ்ட் போனால் 2900 அந்த அளவுக்கு வேணால் போகலாம் எத்திரியம். ஓகேங்களா? ஸோ அது ஃபுல்லாகவே அந்த ஏரியா ஃபுல்லாகவே லிக்விடேஷன் தான். பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே லிக்விடேஷன் ஏரியா தான். இது ஃபுல்லாகவே லிக்விடேஷன் தான். ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம். ப்ரைஸ் வந்து இங்கேருந்து ரிட்டர்ன் ஆகுதா, இல்லை இங்கே வந்துட்டு ரிட்டர்ன் ஆகுதா? மோஸ்ட்லி இங்கே வந்துட்டு ரிட்டர்ன் ஆக தான் வாய்ப்பு இருக்குது. நான் வந்து இந்த சின்ன சின்ன கிராஷ்க்கெலாம் நான் வருத்தப்பட மாட்டேன். ஏன்னா வந்து நான் ஒரு ஹோல் பிக்சர் தான் பார்க்குறது. பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு அன்னைக்கு வந்து ஒரு பெரிய கிராஷ் ஓவர் நைட்டில் நடத்தினா அதை விட இது பெரிய கிராஷ் இல்லை. சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு லிக்விடேஷன் அன்ட்டு தான். ஓகேவா? அதான் நான் பார்க்குறேன். ஓவராலாக வந்து மார்க்கெட்டு வந்து ஒரு பெரிய பிக்சரில் வீக்லி மந்த்லியில் பார்க்கும்போது புல்லிஷாக இருக்குது. ஆனால் ஒன் டே போகிறவரெல்லாம் அவங்க கொஞ்சம் பேரிஷாக இருக்குது. சரிங்களா? ஸோ என்ன பண்ணுறேன், இன்னொரு கிராஷ் வந்துட்டு கூட மார்க்கெட் வந்து திரும்பிடலாம். சரிங்களா? ஸோ இதில் வந்து தாக்கு பிடிச்சா தான் நெக்ஸ்ட்டு லெவலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நமக்கு. வேறு வழியே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு மார்க்கெட் வந்து மேனிபுலேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக லைக் பண்ணிட்டு பாருங்கள், நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். இது வந்து என்னுடைய ஃபினான்ஸ் நாலேஜ் கிடையாது, மை ஓன் நாலேஜ் தான். இந்த டெக்னிக் அனலைஸ், இந்த நாலேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் உங்களுடைய ஓன் அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறதை, இன்வெஸ்ட் பண்ணுறதை முடிவெடுங்க. எல்லாமே உங்களுடைய ஓன் ரிஸ்க்கு, உங்களுடைய ஓன் மணி. ஐ எம் நாட் ஃபைனான்ஷியல் அட்வைசர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். பாய்.